அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் யோகபத்தி சோனா, உதவி பேராசிரியர், தமிழ்துறை, ஏடிஎம் மகளிர் கல்லூரி, நாகப்பட்டினம். நாம் இப்பொழுது பார்க்க போகிற பாடப்பகுதி அற இலக்கியம். அற இலக்கியம் என்று சொல்லும் பொழுது 14 கீழ்கணக்கு நூல்களில் வரக்கூடிய 11 நூல்கள் அற இலக்கியமாக சொல்லப்படுகிறது. ஆனால் நாம் பார்க்க போறது புதிய ஒரு அற இலக்கிய நூல்களான ஔவையாரினுடைய பாடலான மூதுரை பற்றி பார்க்க போகிறோம். ஆசிரியர் குறிப்பு. இந்த நூலை எழுதின ஆசிரியர் ஔவையார். ஔவையார் என பார்க்கும் பொழுது பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த ஔவையார் நிறைய இருக்கிறார்கள். இதில் சங்க இலக்கிய ஔவையார் பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அதியமான் ஔவையார் தன்னுடைய ஆயுளை நீட்டிக்கக்கூடிய ஒரு முதிர்ந்த நெல்லிக்கனியை கொடுத்து தனக்கு என்று வைத்துக் கொள்ளாமல் தான் பெற்ற அந்த நெல்லிக்கனியை அந்த அதியமான் ஔவைக்கு கொடுத்து நீண்ட ஆயுள் பெற்று இருக்க வேண்டும் என்று வாழ்த்தியதாக புறநானூறு பாடலில் நாம் பார்க்கிறோம். அந்த ஔவையார் மட்டுமல்லாது புதிய ஆத்திச்சூடி எழுதிய ஔவையார் எழுதிய மூதுரை நாம் பார்க்கவிருக்கிறோம். புதிய ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை என்ற 3 நூல்களை எழுதியுள்ளார்கள். சங்க இலக்கிய ஔவையார் சங்க இலக்கிய பாடல்களில் 59 பாடல்கள் எழுதியுள்ளார்கள். புதிய ஔவையார் பார்த்தோம் என்றால் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை என்ற 3 நூல்களையும் எழுதியுள்ளார்கள். இந்த ஔவையார் எழுதிய மூதுரை பற்றி நாம் இப்பொழுது காண்போம். மூதுரை என்றால் முதிர்ந்த நெல்லிக்கனியும் மூத்தோர் சொல்லும் முதலில் கசக்கும் பின்பு இனிக்கும், அப்படி என்று சொல்வார்கள். இந்த முதியோர்கள் சொல்லிய வார்த்தைகள் தான் மூதுரை என்று அழைக்கப்படுகிறது. முதுமை பிளஸ் உரை மூதுரை என்று வழங்கப்படுகிறது. இந்த முதியோர்கள், மூத்தவர்கள், சான்றோர்கள் சொல்லிய வார்த்தைகள் இன்றும் நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய நல்ல கருத்துக்களாக காணப்படுகிறது. அதனை 1ஆம் ஆண்டு மாணவியர்களுக்கு பாடப்பகுதியாக வைத்துள்ளோம். அவர்கள் நல்ல அற கருத்துக்களை பெற்று வாழ்வில் பயனடையும் நோக்கில் இந்த பாடப்பகுதி வைக்கப்பட்டுள்ளது. மூதுரை. முதலாவது கடவுள் வாழ்த்து. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரான் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு. இப்பாடல் விளக்கம் கடவுள் பிள்ளையாரை தலைவனாக கொண்டு இப்பாடல் எழுதப்படுகிறது. நல்ல மலர்களை கொண்டு தும்பிக்கையான் அப்படி என்று சொல்லும்போது விநாயகர் கடவுள். நல்ல மலர்களை கொண்டு விநாயகருடைய பாதங்களை மலர் கொண்டு பூஜித்து நாம் வாழ்த்தி வாழ்ந்தோம் என்று சொன்னால், அந்த இறைவனை நினைத்து இறைவனுடைய பாதங்களை வணங்கி நாம் தினந்தோறும் நாம் அந்த பக்தியோடு வாழ்த்தும் பொழுது அவர்களுக்கு வாக்குண்டாம் என்று சொல்லும் பொழுது நல்ல ஒரு சொல்வளம் அவர்களுக்கு கிடைக்கும். நல்ல மனம் உண்டாம், நல்லவர்களுக்கு உரிய நல்ல ஒரு தன்மையுள்ள மனம் அவர்களுக்கு கிடைக்கும். நல்ல நோக்கு என்று சொல்லும் பொழுது சிந்தனை, அவர்களுக்கு நல்ல தெளிவுடைய சிந்தனைகள் உண்டாகும் என்பது நம்முடைய ஔவையார் சொல்லுகின்றதான அந்த ஒரு சிறப்பான கருத்தாக சொல்லப்படுகிறது. நாம் தினந்தோறும் நல்ல மலர்களை கொண்டு விநாயகர் கடவுளை துதித்து வணங்கும் பொழுது நல்ல சொல்வளம் உண்டாகும், நல்ல மனம் உண்டாகும், நல்ல சிந்தனை உண்டாகும். எனவே எப்பொழுதும் விநாயகர் கடவுளினுடைய திருவடிகளை நாம் பூஜிக்கும் பொழுது கல்வியும் செல்வமும் நலமும் உண்டாகும் என வாழ்த்தி இந்த மூதுரையை தொடங்குகிறார்.
அடுத்ததாக பயன் கருதாது அறம் செய்க. நன்றி ஒருவருக்கு செய்தகால் அந்நன்றி என்று தரும் கொல்லோ வேண்டா நின்று தளரா வளர்த்தெங்கு தாளுடைய நீரை தலையாலே தான் தருதலால். இந்த பாடல் பொருளை பார்த்தீங்க அப்படின்னாக்க அதாவது தென்னம்பிள்ளையானது தினமும் அந்த நீரூற்றி வளர்க்கிற அந்த விவசாயிக்கு தன்னுடைய தலையிலே கொண்டு அந்த இளநீரை பரிசாக தருவது போல ஒருவருக்கு நன்றி ஒருவருக்கு செய்தகால் அப்படின்னா ஒரு நல்ல மனிதருக்கு நாம் ஒரு நன்றியை செய்தோம் என்றால், அதாவது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருவருக்கு நாம் செய்யக்கூடிய அந்த நன்றி உதவியானது செய்தகால் அந்நன்றி என்றும் தாம் கொல்லோ வேண்டா. சரி, இவனுக்கு நாம உதவி செய்யறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நாம நினைக்காம எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம நாம் பிறருக்கு செய்யக்கூடிய அந்த உதவியானது எப்படி அந்த தென்னை மரம் நீரூற்றி நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வளர்க்கும் பொழுது அது தானாகவே அந்த தலையின் நுனியில் இருக்கக்கூடிய அந்த தெங்கு என்று சொல்லும் போது தென்னம் குலையில கிடைக்கக்கூடிய இளநீர், நல்ல நீரை நமக்கு தலையில ஏந்தி தருவது போல அந்த பிறருக்கு செய்யக்கூடிய அந்த நன்மையானது நல்ல குணமுடையவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவி அது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம திரும்பவும் நமக்கு வந்து கிடைக்கும் என்பது மூத்தோருடைய சொல்லாக சொல்லப்படுகிறது. அதனால நாம என்ன செய்யணும் அப்படின்னா பிறருக்கு உதவி செய்யும் பொழுது எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நாம பிறருக்கு நம்மளால இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்ற நல்ல ஒரு அறக்கருத்தினை இந்த ஆசிரியர் இந்த பாடல் மூலம் நமக்கு எடுத்து கூறுகிறார். இரண்டாவது பாடலாக நல்லாருக்கு செய்த உதவி. நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேலு எழுத்து போர் காணுமே அல்லாத ஈரநிலா நெஞ்சத்தார்க்கு இந்த உபகாரம் நீர்மேல் எழுத்திற்கு நீர். இந்த பாடலில் நாம் முதலாவது பாடலை பார்க்கும் பொழுது பிறருக்கு நாம் உதவி செய்யும் பொழுது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்ய வேண்டும் என ஆசிரியர் கூறினார். இரண்டாவது பாடலில் நல்லவருக்கு செய்த உதவி, அதாவது நல்ல குண படைத்த ஒருவருக்கு நாம் செய்யக்கூடிய உபகாரம். உபகாரம் என்றால் உதவி. அந்த உதவி கல்மேல் எழுத்து போல் காணுமே அப்படின்னா கருங்கல்ல எழுதப்பட்ட எழுத்து போல, அதாவது அந்த காலத்துல கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கல்வெட்டுல நமக்கு கிமு கிபி 2000 வருஷத்துக்கு எழுதப்பட்ட அந்த கல் கூட கல்லுல எழுதப்பட்ட எழுத்து இன்னைக்கும் அழிந்து போகாம இருக்குது. அது போல நல்லவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கல்வெட்டு எழுத்து போல இருக்கும். அல்லாத ஈரவில்லா நெஞ்சத்தார்க்கு இந்த உபகாரம். அப்படி இல்லாம கொஞ்சம் கூட நல்லவரே இல்லை, அவங்க கெட்டவங்க, அடுத்தவங்களுக்கு துன்பம் தரக்கூடியவங்க, அடுத்தவங்களை இழிவாக பேசக்கூடியவங்க, அப்படி அதாவது நல்ல நெஞ்சம் படைக்காத ஒருவருக்கு நாம செய்த உதவி உபகாரம் அப்படின்னா உதவி அப்படின்றது பொருள். நீர்மேல் எழுத்திற்கு நேர், அது வந்து ஒரு தண்ணி மேல எழுதக்கூடிய எழுத்திற்கு சமமானது அப்படின்னு சொல்றாங்க. அதனால நாம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லவருக்கு செய்யற உதவி நமக்கு அது கல்வெட்டுல எழுது போல நிலையானதா என்றும் அழியாமல் இருக்கும். ஆனா நல்ல தீய நெஞ்சம் படைத்தவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த உதவி எந்த விதமான பயனும் இல்லாமல் தண்ணீர் மேல எழுதப்பட்ட எழுத்து போல அழிந்து போகும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் சொல்லுகிறார். அடுத்த பாடல், மூன்றாவது பாடல், இளமையில் வறுமை. இன்னா இளமை வறுமை வந்தெய்தியகால் இன்னா அளவினில் இழிவும் இன்னாத நல்லா நாட்புத்த நன்மலரும் போலுமே ஆளில்லா மங்கையர்க்கு அழகு. அதாவது ஔவையார் தான் சொல்லுவாங்க, கொடிது கொடிது வறுமை கொடிது இளமையில் வறுமை அதனினும் கொடிது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இங்க இளமையில் வறுமையை பத்தி தான் இந்த ஔவையார் எடுத்து கூறுகிறார்.
அதாவது இளமை வறுமை வந்தெய்திய கால். அதாவது ஒருத்தனுக்கு இளமையில வறுமை வருது அப்படின்னாக்க அது மிகவும் கொடுமையானது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வறுமை காலத்து இளமை நமக்கு ரொம்ப கொடுமையா காணப்படும். முதுமை காலத்து செல்வம் இல்லை அப்படின்னா அது நமக்கு வறுமையாக காணப்படும். அது ஒரு கஷ்டத்தை விளைவிக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாங்க. அதான் இந்த பாடல்ல இன்னா இளமை வறுமை எய்திய கால். அதாவது ஒரு இளமை காலத்துல ஒருவனுக்கு அந்த வறுமை வந்துச்சு அப்படின்னா இன்னா அளவில் இனியவும் இன்னா, அது கொஞ்சம் கூட ஒரு மனசால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தாங்க முடியாத வருத்தத்தை அளிக்கக்கூடியதா இருக்கும். இன்னாத நாள் அல்லாத நாட்பூத்த நன்மலரும் அப்படின்னா ஒரு அந்த முதுமை காலத்துல நமக்கு செல்வம் வேண்டும். இது எதுக்கு உவமையா சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க ஒரு நல்ல மலர் மலர்ந்து இருக்குது. அதாவது நாட்பூத்த நன்மலரும் போலுமே ஆளில்லா மங்கையர்க்கு அழகு. அந்த ஒரு நல்ல மலர் வாசனை வீசக்கூடிய ஒரு முல்லைப்பூ இருக்கு, மல்லிப்பூ இருக்கு. அந்த மலர் பெண்கள் அனைவரும் சூட்டி மகிழக்கூடிய ஒரு நல்ல மலர். ஆனா தன்னுடைய கணவனை இழந்த பெண்கள் தலையில பூச்சு விடுவது நம்முடைய வழக்கம், தமிழர் பண்பாடு கிடையாது. அப்படி அந்த எப்படி அந்த ஒரு பயன்படாம அந்த மலர் பூத்து கிடக்குதோ அது மாதிரி முதுமையில நமக்கு செல்வம் எவ்வளவுதான் இருந்தாலும் அது எப்படி அந்த தன்னுடைய கணவனை இழந்த பெண் அந்த மலரை சூட்ட முடியாமல் வருத்தப்படுகிறாளோ அது மாதிரி அந்த செல்வத்தால வைத்து நமக்கு துன்பம் தானே தவிர அது நமக்கு இன்பத்தை தரக்கூடியதா இருக்காது. அதனால இளமையில் வறுமை கொடிது அப்படின்னு இந்த ஆசிரியர் ஔவையார் சொல்லுகிறார். அடுத்த பாடல் மேன்மக்கள் இயல்பு. அட்டாலும் பால் சுவையிற்குன்றா தலவனவாய் நட்டாலும் நண்பல்லார் நண்பர் அல்லர், கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். இந்த பாடல்ல பாத்தீங்க அப்படின்னாக்க அதாவது மேன்மக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சான்றோர்கள். இப்ப சான்றோர்கள் நம்ம போன பாடல்ல பார்த்தோம், நமக்கு வறுமை இளமையில் வறுமை கொடியதான் இருக்கும், முதுமையில செல்வம் இருந்தாலும் அதுவனால எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த பாடல்ல ஆசிரியர் என்ன சொல்றாரு, மேன்மக்கள் மேன்மக்களே, கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். அதாவது அந்த பாலை தண்ணி ஊத்தி சுண்ட காய்ச்சினாலும் அதனுடைய சுவை மாறாது. அட்டாலும் பால் சுவையில் குன்றாது அளவாய் நட்டாலும் நண்பர் அல்லார் நண்பர் அல்ல. அதாவது ஒருத்தர் நமக்கு நன்மை செய்யறவங்களா, அதாவது நட்பில்லாதவங்க அப்படின்னு சொல்லும்போது கீழ்மையான குணத்தை உடையவர்கள், அதாவது நண்பர் போல பழகுவாங்க. அவங்கள்ட்ட அந்த உண்மையான நட்பு இல்லாத நண்பர்கள் நமக்கு நண்பர்களாக இருக்க முடியாது. கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, அதாவது மேன்மக்கள் என்று இங்க சொல்லக்கூடிய ஆசிரியர் யார சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சான்றோர்களை சொல்றாங்க. அதாவது கல்வியில வயதுல அனுபவத்துல முதிர்ந்த சான்றோர்கள் தன்னுடைய வறுமையிலும் பாத்தீங்க அப்படின்னாக்க தன்னுடைய தரம் தாழாமல் அவங்க வாழுவாங்க. எது போல அப்படின்னா சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த சங்கு பால் இரண்டுமே வெண்மை நிறத்தை உடையன. பால் எவ்வளவுதான் காய்ச்சினாலும் அதனுடைய சுவை மாறாது. சங்கு நெருப்புல இட்டு சுட்டாலும் அதனுடைய வெண்மை நிறம் மாறாமல் இருக்கும். அது போல சான்றோர்கள் தனக்கு வறுமையுற்ற காலத்திலும் அந்த மேலான தன்மையோட, அதாவது ஒரு நல்ல குணம் படைத்த சான்றோர்களாகவே வாழ்வாங்க. ஆனா கீழ்மக்கள் அப்படின்னு சொல்லும்போது தாழ்ந்த இன குண மக்கள் அந்த மாதிரி கிடையாது. தாழ்ந்த குணத்தை உடையோர் என்னதான் நம்ம கூட கலந்து பழகினாலும் அவங்க நண்பர்களாகவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆசிரியர் இதுல சொல்றாங்க. அடுத்த பாடல் காலம் அறிந்து நடத்தல். அடுத்து முயன்றாலும் மாகொரும் நாளன்றி எடுத்த கருமங்களா தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பாழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். அதாவது எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காலத்தே பயிர் செய் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதாவது நம்ம என்னதான் முயற்சி செஞ்சாலும் அந்த செயல் எப்ப நடக்கணும் அப்படின்னு சொல்லி விதி இருக்குதோ அப்பதான் அது நடக்கும் அப்படின்றதான் இந்த ஆசிரியர் சொல்றாங்க. அதுல அடுத்த முயன்றாலும், அதாவது நம்ம ஒரு செயலை செய்யறதுக்கு எத்தனை முயற்சிகளை எடுக்கிறோம், எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் அது நமக்கு அதாவது ஒரு மரம் வச்சோம் அப்படின்னாக்க அது காலம் இத்தனை வருஷம், ஒரு தென்னை வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 3 வருஷத்துல காய்க்கும், இல்ல ஒரு 5 வருஷத்துல காய்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப முதல்ல நம்ம வச்சுட்டு உடனே அதுக்கிட்ட பலனை நாம எதிர்பார்த்தல் அப்படின்றது முடியாது. அதுதான் ஆசிரியர் சொல்றாரு, அடுத்த முயன்றாலும் ஆகும் நாளன்றி. அதுக்குரிய காலம் எப்ப விதைத்து வளர்ந்து பூத்து காய்த்து கனி தர்றதுக்கு அதுக்கான காலங்கள் எப்படி அதுக்கு தேவைப்படுமோ அது போல எடுத்த கருமங்களாக தொடுத்த, நம்ம எடுத்த காரியம் நம்ம உடனே நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. முயற்சி நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். முயற்சி செய், உன்னால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப முயற்சி நமக்கிட்ட இருக்கணும். ஆனா அது எந்த காலகட்டத்துல முடியணும் அப்படின்னு விதி பயன் இருக்குதோ அது அப்பதான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உருவத்தால் நீன்ற உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பாழா. அப்படின்னா நல்ல உயரமாக நீண்டு வளர்ந்த மரங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க அது காலத்துலதான் பலன் தர்ற மாதிரி நமக்கு கருமங்கள், எந்த செயல்கள் எப்ப முடிக்கணும் அப்படின்ற ஒரு காலம் இருக்கிறதோ அந்த காலத்துல மட்டுமே தான் அது முடியும். அதனால நம்ம ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடியே அதற்கான நேரம், காலம், சூழல் எல்லாமே அறிந்து நாம செயல்படணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த திருவள்ளுவர் சொல்லுவாரு, எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. நாம ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லா யோசிச்சு அந்த செயலை எடுக்கணும். எடுத்து முடிச்ச பிறகு அது நம்ம அந்த செயலை செய்யலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிக்க கூடாது. ஆனா காலம் கருதி நாம அதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆசிரியர். அடுத்த பாடல், மானம் இழந்து வாழாமை. உச்ச இடத்தில் உயிர் வழக்கு தன்மையோர் பற்றலரை கண்டார் பணிவாரோ கச்சோன் பிளந்திருவதல்லால் பெரும்பாரா தாங்கின் தளர்ந்து வளையுமோ தான். இந்த பாடத்துல அதாவது மானம் இழப்பின் உயிர் வாழா ரெண்டு சொல்லுவாங்க. அதாவது தன்னுடைய முடி உதிர்ந்த உடனே உயிர் வாழாதது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கவரிமான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த மானம் உடையவர்கள், மானம் உள்ளவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய மானத்துக்கு இழுக்கு வரும் பொழுது உயிரை விடுவாங்களே அன்றி தன்னுடைய மானத்தை இழந்து வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்றாரு. உச்ச இடத்தில் உயிர் வழங்கும் தன்மையோர், அதாவது தன்னுடைய மானத்துக்கு இழுக்கு வர மாதிரியான ஒரு சூழல் உருவாச்சு அப்படின்னாலே என்ன செய்வாங்க, தன்னுடைய உயிரை விட்டுற தன்மையுடையவர்கள் யாரு அப்படின்னு சொன்னாக்க பற்றலரை கண்டால் பணிவரோ. பற்று அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல ஆசை, விருப்பம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல புரிதல் அந்த வார்த்தை அர்த்தத்துல சொல்லப்படுது. இங்க பற்றலர் அப்படின்னு சொல்லும் பொழுது பகைவர்கள், பற்றலரை கண்டால் பணிவரோ, தனக்கு எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு பகைவரை காணும் பொழுது அவங்கள விழுந்து வணங்கி எப்படியாவது தன்னை உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க மானமுடையவர்கள். எது போல அப்படின்னு பாத்தீங்கன்னா கச்சோன் பிளந்திருவதெல்லாம் பெரும்பாரா தாங்கின். அதாவது ஒரு கல் தூண் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு காத்து அடிச்சாலோ அல்லது ஒரு சாஞ்சி வளைஞ்சு கொடுக்காது. ஆனா அது என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தன்னுடைய வேர் இல்லாம ஒரு அற்று போய் விழுவுமே தவிர ஆனால் அது வளைதல் தன்மை அதுக்கு கிடையாது. அது போல பெரும்பாரா தாங்கின் தளர்ந்து வளையுமோ தான். அது வேரோடு பிடுங்கி சாயுமே தவிர ஆனா அது என்ன செய்யாது, வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை அந்த கல் தூணுக்கு கிடையாது. அது போல மானியமுடையவர்கள் எந்த ஆபத்து வந்தாலும், தனக்கு உயிருக்கு எதுவும் ஒரு சேதம் வந்தாலும் தன்னுடைய உயிரை விட்டாலும் விடுவாங்களே தவிர தன்னுடைய மானம் இழந்து உயிர் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. அறிவு, செல்வம், குணம்
நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு மேலை தனத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் குணத்தளவே ஆகும் குணம். இதுல ஆசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு அறிவு, செல்வம், குணம் இது மூணும் இருக்கணும். அது என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்றாரு. நீரளவே ஆகுமாம் நீராம்பல். ஆம்பல் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது அல்லிப்பூ செடி, அதாவது தாமரை தண்டு, அல்லித்தண்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணியினுடைய உயரம் எவ்வளவோ அவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்லுவாரு, வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் முள்ளத்தனையது உயர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆசிரியர் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் அப்படின்னா, அந்த தண்ணியினுடைய உயரம் எவ்வளவோ அது உயரம் தான் அந்த ஆம்பல் மலரினுடைய தண்டு, அதாவது தாமரை அல்லியினுடைய தண்டு நீண்டு காணப்படும். தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. ஒருவன் தான் அறிவாளி அப்படின்னு சொல்றான் அப்படின்னாக்க, அவர் எந்த வகையான நூல்களை நிறைய கற்று தன்னுடைய அறிவை வளர்த்து வைத்துக் கொள்ளுகிறார்களோ அந்த அளவுக்கு அவருடைய அறிவு திறமை மேம்பட்டு காணப்படும் அப்படின்னு சொல்றாரு. மேலை தவத்தளவே ஆகும் தான் பெற்ற செல்வம். ஒருத்தருக்கு செல்வம் அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தவம் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய முற்பிறவியினுடைய செய்த தவத்தின் பயன்தான் செல்வம் அவனுக்கு அதிகமா இருக்கும். அதாவது முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்து, தான் சேரி வைத்த சொத்து எல்லாமே அந்த செல்வங்கள் அதிகமா காணப்படும். தான் பெற்ற செல்வம் குணத்தளவே ஆகும் குணம். ஒருத்தருடைய குணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய பிறப்பு குடி இருக்குது இல்லையா, அந்த பிறப்பு குடியின் அளவுதான் அவனுடைய அந்த செல்வம் அதிகமாக காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இதுவரைக்கும் பார்த்த பாடல் மூதுரையில ஔவையார் சொல்லப்பட்ட நல்ல அறக்கருத்துக்களை கண்டோம். நாம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும். உதவி செய்யும் பொழுது எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நாம உதவி செய்யணும். அதோட மட்டுமல்லாம நல்லவங்களுக்கு மாத்திரம் நாம உதவிகளை செய்யணும். அப்படி செய்யும் பொழுது நமக்கு இந்த செல்வம், அறிவு எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஆனா நாம நல்லது மட்டுமே செய்யணும். நல்லது செஞ்சோம் அப்படின்னா நமக்கும் நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எல்லா அறநூல்களும் சொல்லப்படுது. அப்படிப்பட்டதான ஒரு நல்ல அறக்கருத்துக்கள் இப்போ இளங்கலை தமிழ் இலக்கியம் 1ஆம் ஆண்டு பயிலக்கூடிய மாணவியர்களுக்கு இந்த அற இலக்கியம் மூலமாக சொல்லப்பட்ட கருத்துக்கள் மூதுரையில் ஔவையாரால் சொல்லப்பட்ட சிறந்த கருத்துக்களாக சொல்லப்படுகிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.